ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சத்யா சமையல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி அரைச்சி சூப்பரான தக்காளி ரசம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி 3 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நம்ம அதனுடைய காம்பை நீக்கிட்டு லைட்டாக அதில் கோடு போட்டு விட்டுறலாம். அப்போ நம்ம வேக வைக்கும்போது அந்த தோல் பிரித்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியில் தக்காளி பழத்தை போட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நம்ம வேக விட்டால் போதும். இப்போ பாருங்கள், தோலெல்லாம் தானாகவே பிரிஞ்சிருக்கு. நம்ம இதை பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போ இதனுடைய தோலை எல்லாமே பிரித்து எடுத்துட்டு நம்ம நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நாட்டு தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் கையில் கூட கரைச்சி சேர்த்துக்கலாம். கடாயில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 10 போல வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்னதாக ஒரு துண்டு பால் பெருங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் வத்தல் போட்டு இதெல்லாமே பச்சை வாசனை போக வறுத்து விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரசப்பொடி இடித்து எடுத்துக்கலாம். ஒரு 5-6 பூண்டு, ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து கொரகொரப்பாக ஃபஸ்ட்டு தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம். இந்த அளவுக்கு இடித்து எடுத்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இடித்து சேர்த்துறதுனால வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா இடித்து வச்சுருக்க பச்சை மிளகாயும் பூண்டும் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுட்டு இதில் கொத்தமல்லியினுடைய தண்டை சேர்த்துக்கலாம். எப்போதுமே எந்த ரசம் நம்ம வச்சாலும் அதில் கொத்தமல்லி தண்டு சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நாட்டு தக்காளி சேர்த்துறீங்க அப்படின்னா புளிக்கரைசல் தேவைப்படாது. இந்த தக்காளி பழத்தில் புளிப்பு கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் புளிக்கரைசல் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து புளிப்பு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து வச்சுருக்க ரசப்பொடியை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வாசனைக்காக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு ரசம் நுரக்கூடி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ரசம் கொதிக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், நுரைக்க ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். சூப்பரான டேஸ்டான தக்காளி ரசம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக இருந்துட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.